Hi, hello and welcome to Maxima channel. 12th CBSE Mathematics la 4th chapter determinants நம்ம பார்க்க போறோம். So determinants la exercise 4.1. So what is determinant? Or introduction, small introduction. Determinant is a scalar value that can be calculated from the element of a square matrix. So square matrix la தான் நம்ம என்ன பண்ண முடியும்? Determinant find it பண்ண முடியும். It is an arrangement of numbers in the form. இது வந்து first கொடுத்திருக்கிறது 2/2. அடுத்தது வந்து 3/3. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் determinant. So for a square matrix A, determinant is denoted by எப்படி determinant find பண்ணணும்னா அதாவது சிம்பிள். ஓகேவா? யூஸ்வலாக 2 கோடு போட்டோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை மாடுலஸ் திங்க் பண்ணுவோம். அது மாடுலஸ் கிடையாது. இங்கே இது determinant ஏன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? For a square matrix A, determinant is denoted by determinant of A or determinant of A. Here, determinant of A denotes the determinant value, not modulus of A. For matrix 1/1, the determinant A ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குன்னா அந்த நம்பர் தான் அதோட determinant. 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் AD minus BC. ஸோ இந்த கேஸ் 3/3 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரோவை நம்ம மெயினாக வச்சு பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ரோ வேணாலும் எந்த காலம் வேணாலும் வச்சு இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த காலமும் இந்த ரோவையும் விட்டுட்டு இந்த 4 நம்பர் எடுக்கணும். EF minus FH ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அது உள்ள நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே மைனஸ் வரும், மைனஸ் B. இப்போ இந்த காலம் இந்த ரோவும் விட்டுட்டு நம்ம பார்க்கணும். DI minus FG. அடுத்து இது C. இந்த காலமும் இந்த ரோவும் விட்டுட்டு இந்த 4 நம்பர், இந்த 4 DH minus EG. ஸோ இப்போ புரியலனாலும் சம போடும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 1. எவலுவேட் த டிட்டர்மினன்ட்ஸ் இன் எக்ஸசைஸ் 1 and 2. ஸோ ஃபஸ்ட் சம் என்ன சொன்னால் இதை கிராஸ் மல்டிப்ளை பை 2 into -1 minus of 4 into -5. அப்போ என்ன ஆகிடும்? -2 + 20 என்ன ஆகிடுது? 18. ஓகேவா? செகண்ட் சம்மில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து cos θ minus sin θ sin θ cos θ. அப்போ cos θ into cos θ minus of minus sin θ into sin θ. அதாவது cos square θ plus sin square θ equal to 1. ஸோ செகண்ட் ஒன் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம். s² into x x³ minus x into x minus x² plus 1 into x plus x. அப்புறம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் x² into 1 x² minus x into 1 minus x plus 1 into plus 1 plus 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா a plus b a minus b இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே நம்ம மல்டிப்ளிக்கலாம். மைனஸ் a² minus b² a² minus 1. ஸோ இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? -x² minus x ப்ளஸ் x² கேன்சலா, ப்ளஸ் x minus x கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது? s³ + 1. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -x² + 1. ஸோ x³ + 1 + 1 + 2 ஆகிடுது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். If a equal to கொடுத்துட்டாங்க, that show that determinant of 2a equal to 4 into determinant of a. So LHS equal to RHS. ஸோ முதல்ல 2a நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா உள்ளே இருக்கிறத அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 1 2, 2 into 2 4, 2 into 4 8, 2 into 2 4. இப்போ அதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2a 2 into 4 8 minus 8 into 4 32. என்னது? -24. ஸோ இப்போ இது LHS. அடுத்து RHS. RHSக்கு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a 2 into 1 2 minus 2 into 4 8. இப்போ 2 minus 8 என்ன ஆகுது? -6. இப்போ அதை என்ன பண்ணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 into -6 என்னது? -24. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ LHS equal to RHS. So fourth one, 3/3 matrix. Show that determinant of 3a equal to 27 into a. அதே மாடல். ஓகேவா? முதல்ல ஏவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம்.
யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் வந்து ரோ வச்சு எடுப்போம் இல்லையா, இங்கே வந்து காலம் வச்சு எடுக்கலான்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, மீதி 2 என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இதை எடுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு எனக்கு குழப்பமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது காலம் வச்சு போட்டோம்னா இந்த 1 மட்டும் போதும். இது 2 நமக்கு 0 ஆகிடுது இல்லையா. அப்போ 1 போட்டால் 4 - 0, மீதியெல்லாம் என்னது -0 + 0 + இது ரெண்டுமே என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ ஆன்சர் வந்து 4 வருது. இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரோ வச்சு போட்டாலும் அதே தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 27 ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் போட்டிருந்தால இங்கே 27 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ 27 × 4 என்னது 108. 3a. முதல்ல இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a. ஸோ 3 × இதுக்கு டிட்டர்மினன்ட்டு. ஸோ இந்த காலமும் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 3 12 6 0 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு 0 × இந்த காலமும் இந்த ரோவையும் நின்ட்டிங்கன்னா 0 6 0 12 ப்ளஸ் 1 × ஓகே ஃபஸ்ட்டு காலத்தை வச்சு போட்டிருக்கிறதால 0 × ஓகேவா, காலம் 2 இடத்துலையுமே எதை காலம் வச்சு போட்டிருக்கோம். ஸோ என்னது 36 - 0, இது ரெண்டுமே 0 ஆகிடுது. அப்போ என்ன 108 வருது. ஸோ இது 108, இதுவும் 108. ஏன் காலத்தை வச்சு போட்டிருக்குன்னா இது ரெண்டுமே 0 இருக்கிறதால ஈஸியாக இருக்கும்ன்ட்டு காலம் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் ரோ வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. அவ்வளோதாம்மா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.